வழக்கம் போல் வேகமாக எல்லா படங்களும் இப்படி தேவருடைய படங்கள் ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரமாக இழுத்துக்கிட்டு இருக்குது, எந்த வேலையுமே நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கவிஞர் கண்ணதாசனை வந்து பிடிக்க முடியல. ஆண்டு வந்து 1961. கவிஞர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார். உடனே அங்கே பிடிச்சிக்கிறாங்க, படத்தை ஆரம்பிக்க முடியலையா, எனக்கு இந்த ஒரு பாட்டு வேணும், இந்த ஒரே ஒரு பாட்டை வந்து எழுதி கொடு, காதல் பாடலை, நாங்கள் படத்தை பூஜை போடுறதுக்கு வந்து ஒரு பாட்டு வேணும் இல்லையா, அன்றைக்கி ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் கேட்குறாரு. அப்போ கவிஞர் சொல்கிறாரு, இல்லை நான் 2-3 கம்பெனிக்கு போகிறதா நான் வாக்கு கொடுத்துட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து பாட்டு எழுதி தரேன் அப்படின்னா கவிஞரை தக்க வைக்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்கிறாரு சின்னப்ப தேவர் அவர்கள். இப்போ நீங்கள் பாட்டு எழுதி கொடுக்கலன்னா இந்த அறை கதவை நான் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு இப்போ பாட்டு கேட்குறாங்க. கவிஞர் ஒரு அற்புதமான பாடலை அந்த இடத்துல எழுதுகிறார். ஆயிரத்தி 1961 ஆரூர் தாஸ் கிட்ட ஒரு கதையை வாங்கி அதை திரைப்படமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு புகழ்பெற்ற தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சாண்டோ MMA சின்னப்ப தேவர் அவர்கள். படத்துக்கு இயக்குனராக தன்னுடைய தம்பி MA திருமுகம் அவர்களே தேர்வு செய்கிறாரு. படத்தில் வந்து இசை KV மகாதேவன் அவர்கள். பொதுவாக தேவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாம் அவசர கதியில் நடக்கும், ஏன்னா அவ்வளவு வேகமாக வேலை செய்வார். காரணம், அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த தமிழ் சினிமாவை வந்து ரொம்ப புரிஞ்சு வச்சுருந்தார், அதோடைய நுணுக்கங்களை எல்லாம். அதை எந்த கதையை தேர்ந்தெடுத்தால் அதை எளிதாக படமாக எடுக்கலாம், எந்த படம் எடுத்தால் வந்து ஓடும் எடுபடும், அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். காரணம், அவர் வந்து ரொம்ப பணக்காரராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இல்லை. அதாவது எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு மேலே வளர்ந்து வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் மேனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஒரு பெரிய தயாரிப்பாளராக வந்து AVM ஜெமினி போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து போட்டி கொடுத்தவர் தான் MMA சின்னப்ப தேவர் அவர்கள். அந்த அளவுக்கு தொழில் திறமை உள்ளவர். 10-15 நாளில் வந்து ஒரு படத்தை எடுத்து அன்பேவா படத்துக்கு போட்டியாகவே வந்து விட்டவர். பொதுவாக தேவருடைய படம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 தூண்கள் இருக்கும், ஒன்று MGR, இன்னொன்று கண்ணதாசன். MGRக்கும் தேவருக்குமான நட்பு வந்து ஒரு அலாதியானது. மற்ற யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரோ இல்லையோ, MGR வந்து பார்த்திங்கன்னா தேவர் நட்புக்கு வந்து ஒரு பயபக்தியாக இருப்பார். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இவர் வந்து உதவி பண்ணவர். ஒரு ஸ்டண்ட்மேனாக இருக்கும்போது MGRக்கு நிறைய உதவிகள் செய்தார். ரஞ்சன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து MGR வந்து தாக்கிய போது MGRக்கு ஆதரவாக நின்றவர். அதனால் சாண்டோ MMA சின்னப்ப தேவர் படம்னா முதல்ல வந்து MGR வந்து தேதிகளை கொடுத்துருவார். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களுக்கும் தேவருக்குமான நட்பு, அதை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. காதலன் காதலி மாதிரி ஒருத்தர் வீட்டு விசேஷங்களில் இன்னொருத்தர் முன்ன நின்று பண்ணக்கூடிய அளவுக்கு 2 பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள். 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது வேறு இருந்தது. இப்போ வழக்கம் போல் வேகமாக எல்லா படங்களும் இப்படி தேவருடைய படங்கள் ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரமாக இழுத்துக்கிட்டு இருக்குது, எந்த வேலையுமே நடக்கலை. பொதுவாக தேவருடைய படம்னா கடன் வேலை நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கவிஞர் கண்ணதாசனை வந்து பிடிக்க முடியல. ஆண்டு வந்து 1961. கவிஞர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முந்தைய தலைமுறையில் இருந்த கவிஞர்களுடைய பாடல்கள்லாம் எடுபடாமல் போயிடுது. போட்டியாளராக இருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து இறந்து போயிறாரு. கண்ணதாசன் அவர்களுக்கு போட்டியாக வாலி வராத காலம். அப்போ ஒட்டுமொத்த திரையுலகமே கவிஞருடைய பாடல்களை தான் நம்பி இருக்குது. அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கார். காலையில் வந்து கவிஞர் வீட்டில் வந்து பல கார்கள் நிற்கும், எந்த காரில் ஏறி எந்த கம்பெனிக்கு போகிறாரு, பாட்டு எழுதுறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ கவிஞரை பிடிக்க முடியாததுனால தாய் சொல்லி தட்டாதே படத்தை வந்து ஆரம்பிக்க முடியாமல் MGRம் தேவரும் வந்து திணறிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்டுடியோவுக்கு போகும்போது எதேர்ச்சியாக கவிஞர் கண்ணதாசனை வந்து சந்திக்கிறாங்க அவங்க 3 பேரும். உடனே அங்கே பிடிச்சிக்கிறாங்க, படத்தை ஆரம்பிக்க முடியலையா, எனக்கு இந்த ஒரு பாட்டு வேணும், இந்த ஒரே ஒரு பாட்டை வந்து எழுதி கொடு, காதல் பாடலை, நாங்கள் படத்தை பூஜை போடுறதுக்கு வந்து ஒரு பாட்டு வேணும் இல்லையா, அன்றைக்கி ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் கேட்குறாரு. நான் கவிஞர் சொல்கிறார், இல்லை இன்றைக்கி வேணாம், இன்னொரு நாள் வந்து எழுதி தரேன் அப்படின்னா. இந்த பக்கம் MGRக்கும் கோவம் வருது, என்ன என் படத்துக்கு பாட்டு எழுதி கொடுக்காம எங்கே போகிறீங்க, இருங்க இங்கேயே ஒரு பாட்டு எழுதலாம் அப்படிங்கிறாரு. அது வந்து MGRக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்த காலம். திமுகவில் 2 பேரும் ஒன்றா நல்லா பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அப்போ கவிஞர் சொல்கிறார், இல்லை நான் 2-3 கம்பெனிக்கு போகிறதா நான் வாக்கு கொடுத்துட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு நாள் வந்து பாட்டு எழுதி தரேன் அப்படின்னா கவிஞரை தக்க வைக்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்கிறாரு சின்னப்ப தேவர் அவர்கள். படம் ஆரம்பிக்கணும், ஒரு வாரமாக எந்த வேலையும் பார்க்கல, படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணணும், இந்த ஒரு பாட்டு நீங்கள் எழுதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தேவர் சொல்ல கவிஞர் மறுக்க
தேவர் என்ன பண்ணுறாரு, நைஸாக அந்த ரூமுக்குள்ளே எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து கதவை சாத்திட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு ஜன்னல் பக்கமாக வந்து கவிஞர்கிட்ட காமிச்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. படத்தை என்னுடைய படம் எவ்வளோ அவசரகதியாக நடக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து படத்தை வேலையை ஆரம்பித்து ஆகணும், ஒரு பாட்டு வேணும். இப்போ நீங்கள் பாட்டு எழுதி கொடுக்கலன்னா இந்த அரை கதவை நான் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கவிஞர் கண்ணதாசனும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. பக்கத்தில் எம்ஜிஆரை வந்து புன்னையோட சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காரு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு கவிஞருக்கு தெரிஞ்சு போய் சிச்சுவேஷனை சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஜன்னலுக்கு வெளியே நின்று இங்கே எம்ஏ திருமுகம் சிச்சுவேஷனை வந்து சொல்கிறாரு. அதாவது படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் வந்து முதல் முறையாக கதாநாயகியை சந்திக்கும் போது புலிகிட்ட இருந்து காப்பாற்றுறாரு. உடனே கதாநாயகிக்கு வந்து கதாநாயகன் மேலே காதல் வந்துடுது. இப்போ மறுபடியும் அவனை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த இடத்துக்கு தன்னுடைய முதல் முறையாக வாங்கக்கூடிய அந்த காரை ஓட்டிக்கிட்டு அந்த காதலன் இருக்கிறானா, தன்னை காப்பாற்றியவன் அப்படின்னு பார்க்குறதுக்கு காதலி வரா. காதலிக்கு தெரியாமல் இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விதமாக அந்த ஆணும் முன்னே வந்து நிற்கிறான். இருவருக்கும் காதல் பிறக்கிறது. இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லமாக ஒரு ஜெயிலில் அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு இப்போ பாட்டு கேட்குறாங்க. கவிஞரும் பாட்டு எழுத போகிறாரு. பக்கத்தில் எம்ஜிஆர் சிரித்த முகத்தோடு நிற்கிறார். இந்த பக்கம் மனசுக்குள்ளே அந்த பாடலுக்கான சிச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. கவிஞர் ஒரு அற்புதமான பாடலை அந்த இடத்துல எழுதுகிறார். எழுதி கொடுத்த உடனே எம்ஏ திருமுகம், சின்னப்ப தேவர், எம்ஜிஆர் எல்லார் முகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு. என்ன காரணம் அப்படின்னா அங்கே நடந்த சூழல் முழுவதும் இந்த காதல் பாட்டுக்குள்ளே பிரதிபலிக்கிற விதமாக இருக்கிறது. உடனே அந்த பாடலை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக போய் இந்த படத்துடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சின்னப்ப தேவர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை ஒரு அறைக்குள்ளே போட்டு பூட்டி எழுதி வாங்கிய பாடல் அது எது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பாடல் தான் சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் அப்படிங்கிற பாடல். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். என்னையா இது 4 இடத்துக்கு போக வேண்டியவனா ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி பாட்டு வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மீதான ஒரு செல்ல புலம்பலை இந்த பாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் அப்படின்னு கவிஞர் சொல்லுவார். எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தமிழ் உணர்ச்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார் பாருங்களேன். 3வது வரியில் சொல்லுவார், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய் அப்படிம்பார். ஒரு அற்புதமான தமிழ் விளையாட்டு. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் பாடலை இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தமிழ்நடையில் வந்து எழுத முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சந்தேகம். இப்படி ஒரு அவசர கதியில் அவர் வந்து இந்த பாடலை எழுதியிருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு காதல் உணர்ச்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். முதல் சரணத்தில் சொல்லுவார், பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே, அருகில் அருகில் வந்த உறவினிலே மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலேம்பர். காதலன் காதலி எப்படி இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர போகிறோம், இனிமேல் நல்லது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா தாங்கிக்கிட்டு ஒரே மாதிரி பயணிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு உண்மையான காதல் உணர்வு. அதே இந்த காதல் பாடலுக்குள்ளே கவிஞர் வந்து அழகாக சொல்லுவார், இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே, எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை வந்து முடிச்சிருப்பார். சரி, இந்த பாடல் பிறந்த கதையை நான் எங்கே இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சாலைதாசன் அப்படிங்கிற ஒரு சினிமா எழுத்தாளர், ஒரு சினிமா விமர்சகர், நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாரு. கவிஞருடைய கவிதைகளை பற்றி, பாடல்களை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் இந்த சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் அப்படிங்கிற பாடலை பற்றி எழுதும்போது இந்த பாடல் பிறந்த கதை, இந்த பாடல் இப்படித்தான் எழுதப்பட்டது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அது வந்து அவருடைய சினிமா இணையதளத்தில் அது வந்து எழுதப்பட்டிருந்தது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் பார்த்து இதை வந்து குறிப்பெழுதி வச்சுருந்தேன். அந்த இணையதளத்தோட பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மதுரம் இசைத்தமிழ் அப்படின்னு நினைக்கிறேன். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் அப்படிங்கிற பாடலை பற்றிய விவரங்களை நீங்கள் தேடினீங்கன்னா இந்த செய்தியை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 3 விதமாக இந்த பாடலை பற்றி பல இடங்களில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். 3 விதமாக இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க. அதாவது எம்ஜிஆருடைய படங்களுக்கு கவிஞர் வந்து பாடல் எழுதாமல் 1961 அவர் வந்து தவிர்த்துக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் ஒரு இடத்துல கவிஞர் கண்ணதாசனை பார்க்கும்போது, ஏன் என் படத்துக்கு பாட்டு எழுத மாட்டீங்களா, இப்போ எனக்கு ஒரு காதல் பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு ரூமை பூட்டி வச்சுக்கிட்டதாகவும், அங்கே சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் அப்படின்னு சொல்லி கவிஞர் பாட்டு எழுதியதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம்
சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவருடைய அலுவலகத்துக்கு எதிர்ச்சாக கவிஞர் போகும்போது அடுத்த படத்துடைய வேலையை ஆரம்பிச்சிட்டேயா, உன்னை இப்போ விட்டா பிடிக்க முடியாது, இப்போயே ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்க கவிஞர் கண்ணதாசன் மறுக்க அரை கதவை தாளிட்டு கொண்டு ஒரு பாட்டு வேணும்னு சின்னப்ப தேவர் அடம் பிடிச்சு எழுதி வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எதிர்ச்சியாக இவங்க 3 பேரும் வெளியே போகும்போது கண்ணதாசன் ஒரு இடத்துல சந்தித்து அங்கு இந்த பாடலை பெற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் இருக்குது. ஆக இந்த 3 பாடல் பிறந்த கதை வடிவங்களையும் இதில் நம்ம பதிவு செய்கிறது நல்லது. கவிஞர் ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டதுனால இன்னைக்கு இந்த பாடல் வேணாம், இன்னொரு நாள் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும், அதற்காக கவிஞருடைய நண்பரான தேவர் அவர்கள் அரைக்கதவை பூட்டிட்டு எனக்கு இங்கேயே ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதும், அங்கு நடந்த அந்த சூழல்களை ஒரு காதல் பாட்டுக்குள்ளே கவிஞர் கண்ணதாசன் கொண்டு வந்து அந்த பாடலை புகழ்பெற வைத்தார் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான சம்பவங்கள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் வேறொரு கவிஞர் வாழ்க்கையில் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் நிறைய தேடி பார்க்குறேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சம்பவங்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே நடந்த மாயாஜாலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவருடைய அந்த பாடல்களை விட பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.